رب العالمين صلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, ஈமானிய உறவுகளே, சென்ற வாரம் நற்சிந்தனையில் நாம் எதை கல்விகளாக நாம் பெறுகிறோமோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதன் தொடராக நாம் இன்று எதை நாம் நடைமுறைப்படுத்துகிறோமோ அதையே பிறருக்கும் தக்வா செய்ய வேண்டும், பிறருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில செய்திகளை நாம் பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, பொதுவாகவே ஒரு முஸ்லிம் தான் எதை படிக்கிறானோ, மார்க்கம் என்று எதை அவன் தான் அறிந்து கொள்கிறானோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் முதலிலே நடைமுறைப்படுத்த, தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அதை நடைமுறைப்படுத்தினால் அதற்கு பின்னால் அடுத்தவர்களுக்கு அவன் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு வைத்திருக்கின்ற ஒழுங்குமுறை. இதைத்தான் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் அல் உசூலு ஸலாஸா, 3 அடிப்படைகள் என்ற கிரந்தத்தில் ஆரம்பமான செய்தியாக பதிவு செய்கிறார்கள். பொதுவாகவே நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் மார்க்கத்தை படித்திருந்தாலும் நடைமுறைப்படுத்துவதில் கோட்டை விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. கோட்டை விடக்கூடியவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள், பிறருக்கு அதை ஏவக்கூடியவர்களாக, பிறருக்கு அதை சொல்லக்கூடியவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இது சர்வ சாதாரணமாக நமக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நாம் செய்யாத காரியங்களை பிறருக்கு எடுத்து சொல்லுவது. இது சில காரியங்களில் விதிவிலக்கு பெறலாம். உதாரணத்துக்கு, ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, ஆனால் அவர் இன்னொருவருக்கு குழந்தை வளர்ப்பை பற்றி உபதேசம் செய்கிறார், பிரச்சனை கிடையாது. ஒருவர் ஒரு திருமணம் தான் முடித்திருக்கிறார், அவருக்கு ஒன்று போதும் என்று நிறுத்தி இருக்கிறார், இன்னொருவருக்கு 2 தேவை இருக்கிறார், ஒரு உபதேசம் செய்கிறார். வேறு ஒரு சில காரியங்கள் இதிலே விதிவிலக்கு கொடுத்தாலும் கூடுதலான காரியங்கள் தான் செய்வதை மட்டும் தான் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் ஒன்றை கொண்டு வராமல் அடுத்தவர்களுக்கு சொல்லுவது என்பது மிகவும் பாரதூரமான, இஸ்லாம் மிகவும் எச்சரிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு காரியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இப்படி சொல்லுகின்ற பொழுது இது மிம்பர் மேடைகளிலே குத்துபா செய்யக்கூடிய ஹத்தீபுகளை மட்டும் என்றோ, அல்லது பொதுவான பயான் நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய மௌலவிமார்கள், ஆலிம்களை மட்டும் என்றோ கிடையாது. இது சாதாரணமாக எல்லா மனிதர்களையும் உள்வாங்கக்கூடிய ஒரு அம்சம். இது சாதாரணமாக பெற்றோர்களாக இருக்கின்ற பொழுது, சாதாரணமாக உறவினர்களாக இருக்கின்ற பொழுது, நாம் ஊரிலே பள்ளிகளிலே இருக்கின்ற பொழுது, இதுவெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியங்கள். எந்த அளவுக்கு என்றால், சில பெற்றோர்கள் இருப்பார்கள், அல்லாஹ் அருள் புரிந்த பெற்றோர்களை தவிர. பெற்றோர்கள் தொழமாட்டார்கள், குழந்தைக்கு சுபஹ் தொழுகையின் முக்கியத்தை சொல்லுவார்கள். பெற்றோர்கள் தொழமாட்டார்கள், பிள்ளைகளுக்கு மகரிப் தொழுகையின் முக்கியத்துவத்தை சொல்லி தொழுகைக்கு அனுப்புவார்கள். ஏசி அடித்து குழந்தைகளை தொழுகைக்கு அனுப்புவார்கள். பெற்றோர்களிடத்தில் தொழுகை இருக்காது. இன்னும் சில பெற்றோர்கள் குர்ஆனை திறந்து மாத கணக்கு இருக்கும், ஆனால் குழந்தைகளுக்கு மகரிபுக்கு பின்னால் குர்ஆன் ஓதும்படி வளமையாக சொல்லுவார்கள். இன்னும் சில பெற்றோர்கள் நோன்பு பிடிப்பது கிடையாது, விதிவிலக்கு பெறக்கூடியவர்களை தவிர நோன்பு பிடிப்பது கிடையாது, ஆனால் குழந்தைகளுக்கு நோன்பின் முக்கியத்தை சொல்லி அவர்களை நோன்புக்கு கட்டாயப்படுத்துவதை பார்க்கலாம். குழந்தை வளர்ப்பில் அது ஒரு அம்சம்தான். ஆனாலும் முதலில் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு விடயத்தை கொண்டு வந்தால் தான் பிறருக்கு சொல்லலாம். ஊரிலே நான் சில நேரத்தில் யாராவது புறம் பேசிக் கொண்டிருந்தால், புறம் பேசக்கூடாது, அது பாவம் என்றெல்லாம் எச்சரிப்போம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். சினிமா பார்க்க கூடாது, இசை கேட்கக்கூடாது என்று பிறருக்கு சொல்லுவோம், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யாத காரியங்களை பிறருக்கு ஏவுவதை பற்றி அல் குர்ஆன் கூடுதலாக சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா யஹூதிகளை பற்றி அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 44வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, அத்தஅமுருன அன்னாஸ பில் பிர் வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் மறந்துவிட்டு அடுத்தவர்களுக்கு நலவை ஏவுகிறீர்களா? நீங்கள் செய்யாமல், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை கொண்டு வராமல் அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஏவுகிறீர்களா?
அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வஅன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். வேதத்தை ஓதிக்கொண்டு அடுத்தவர்களுக்கு சொல்லிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வராமல் இருக்கிறீர்களே, சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேள்வியாக கேட்கிறான் என்பதை நமக்கு பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, என்ன காரியமாக இருந்தாலும் முதலில் நாம் நம்மிடத்தில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, முதலில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது முதலில் உங்களை என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். குடும்பம் இரண்டாவது. குடும்பம், ஊர் மக்கள், பக்கத்தூர் மக்கள் எல்லாரையும் திருத்துவது இரண்டாவது. முதலில் ஒரு மனிதன் தன்னை நரகத்திலிருந்து காக்க வேண்டும். அப்படி என்றால் முதலில் தான் அமட்களை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுவதை நமக்கு பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதரை பொறுத்தவரையில் எந்த காரியமாக இருந்தாலும் தன்னில் இருந்துதான் ஆரம்பிப்பார்கள். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஒரு செய்தியிலே, ஹைருக்கும் லி அஹ்லிக்கும், உங்களில் சிறந்தவர்கள் உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், என்னுடைய மனைவிமாரிடத்தில் நான் சிறந்தவன் அல்லாஹ்வின் தூதர் தொடராகவே சொன்னார்கள். ஏன்? தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தூதர் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். சூரத்து ஸஃப் 2வது 3வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகள். அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அல்லாஹ் தஆலா முஃமின்களை அழைத்து சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா சில இடங்களில் அல் குர்ஆனிலே முஃமின்களே என்று அழைத்து பேசுவான். காரணம், ஒரு முஃமினிடத்தில் அந்த குணம் இருக்க வேண்டும். அது இருக்கின்ற பொழுது அவன் உண்மையான முஃமினாக அவன் மாறுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லிம தக்கூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு சொல்ல போகிறீர்கள்? கபுர மக்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக வெறுப்பான காரியம் அது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை நமக்கு பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதித்து தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய வெறுப்பை உண்டுபடுத்தக்கூடிய ஒரு காரியம் என்றால் அது ஒரு மனிதன் தான் செய்யாத, தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வராமல் பிறருக்கு சொல்லுவதுதான். ஷுஐப் நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அல் குர்ஆன் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. ஷுஐப் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு தடுப்பதில் நான் மாற்றம் செய்து விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். நான் இதை தடுக்கிறேனோ அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அதிலே நான் மாற்றம் செய்து விடக்கூடாது என்பதை நான் நாடுகிறேன் என்று சொன்ன ஒரு வார்த்தையையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூதிலே 88வது வசனத்தில் நமக்கு நினைவு கூறுகிறான் என்பதை நம்மால் பார்க்கலாம். அதே போலதான் மிக ஆழமான ஒரு செய்தி, மிக ஆழமான ஒரு ஹதீஸ், ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணுகின்ற பொழுது, அடுத்தவர்களுக்கு பெரிதோ சிறிதோ, சிறிய ஒரு உபதேசமோ அடுத்தவர்களுக்கு செய்கின்ற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரே ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யுக்தா பிர்ரஜுலி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். நாளை மறுமையில் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய குடல்கள் எல்லாம் வாயின் வழியாக அப்படியே வெளியெடுக்கப்படும். வெளியே எடுக்கப்பட்டு கழுதை எப்படி செக்கிலே சுத்துமோ அதே போல அவனும் சுத்தி கொண்டிருப்பான். அவனுடைய குடல்கள் எடுத்து ஒரு இடத்தில் வைக்கப்பட்டு அவன் அதனூடாக சுற்றி கொண்டிருப்பான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இப்படி சுற்றி கொண்டிருக்கின்ற மனிதனை சுற்றி நரகவாசிகள் வருவார்களாம். நரகவாதிகள் வந்து நரகவாதிகள் வியந்து போவார்களாம், இப்படி ஒரு தண்டனையை கண்டதும். சுவர்க்கவாதிகள் வியந்து போவார்களா என்றால் அது ஒரு நியாயம். ஏனென்றால் சுவர்க்கவாதிகள் இன்பத்தை கண்டவர்கள், தண்டனையை காணாதவர்கள், அவர்களிடத்தில் ஒரு வியப்பு வந்தது என்றலாம். ஆனால் இது நரகவாதிகளே வியந்து போய் கேட்பார்களாம், யா ஃபுலான் மாலக், மனிதனே உனக்கு என்ன நடந்தது? இன்னொரு அறிவிப்பிலே யா ஃபுலான் மா ஷஅனுக், உனக்கு என்னப்பா நடந்தது என்று நரகவாதிகள் வியந்து போய் அந்த மனிதனிடத்தில் கேட்பார்களாம். சொல்லிவிட்டு அந்த நரகவாதிகள் சொல்லுவார்களாம், நீ இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அலம் தகுன் தஅமுரு பில் மஅரூஃப் வ தன்ஹா அனில் முன்கர், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நன்மையை ஏவிக்கொண்டு தீமையை தடுத்து கொண்டிருந்தாயே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மக்களுக்கு நலவை சொன்னாய், மக்களில் இருந்து தீமையை தடுத்தாய், ஏன் உனக்கு இந்த நிலைமை என்று நரகவாதிகள் வியந்து போய் கேட்பார்களாம். அவன் சொல்லுவானாம், பலா, ஆம், நீங்க சொல்லுவதை போல் நான் நன்மை ஏவினேன், தீமையை தடுத்தேன் நான். ஆனால் அவன் சொல்லிவிட்டு சொல்லுவானாம், குன்து ஆமுரு பில் மஅரூஃப், நன்மையை ஏவிக் கொண்டிருந்தேன், வலா ஆத்திஹி, என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை செய்யவில்லை. அதே போல நான் பாவத்தை தடுத்து கொண்டிருந்தேன்,
ஆனால் அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்தேன் என்று பதில் சொல்லுவாராம். இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உசாமா இப்னு ஸைத் என்ற நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதை விட கேவலமான மோசமான ஒரு தண்டனை இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கையுடன் சொன்ன செய்திகள் தான் இது. இதுவல்லாமல் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. நபித்தோழர்கள் பயந்த ஒரு காரியம் என்றால் இந்த காரியம்தான். தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாத ஒன்றை இமாம்களுடைய சலஃப்களுடைய வாழ்க்கையிலும் நமக்கு பார்க்கலாம். கூடுதலாக தன்னுடைய வாழ்க்கையில் வராத ஒன்றை பிறருக்கு சொல்வதில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். ஏனென்றால் வந்திருக்கின்ற குர்ஆன் வசனங்களும் வந்திருக்கின்ற ஹதீஸ்களும் அவ்வளவு பாரதூரமானது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை மட்டும் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் எதை படிக்கிறோம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அம்சங்களை மட்டும் பிறருக்கு உபதேசங்களாக செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அக்கூலு